பாருங்கள், கடலைப்பருப்பு சட்னி பண்ணுறோம். தோசைக்கு, அடை தோசைக்கு. இது 2 வெங்காயம், தக்காளி ஒரு சின்னது 2 பச்சை மிளகா, 2 வத்தல், 4 பல் பூண்டு. வத்தல் 2 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு. சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உறிஞ்சிச்சு. இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். குப்பைக்கு எல்லாத்துக்குமே இது தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடை தோசை இன்னைக்கு பண்ணுறதுனால அடை தோசைக்கு இது பண்ணுறேன் நான். இதோட 2 பச்சை மிளகாயும் இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த பூண்டும் போடணும். பாருங்கள், வதங்கிடுச்சு. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் இந்த இத்தனி பூண்டு புளி, சும்மா ஒரே ஒரு இது மட்டும் புளி போட்டுக்கலாம். இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். அதோட வதங்குறோம். நல்லாயிருக்கும் சட்னி. தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி பச்சை வாசனை எடுக்க நல்லா இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி அது இருக்கும். இதையும் நல்லா பிரச்சனை போட்டுக்கணும். வறுத்து தான். அப்படி வறுக்காததாக இருந்துச்சுன்னா நம்ம கடுகு போடுறோம் இல்லையா, அதோடு போட்டுக்கணும். கடுகு போடுறதோடு போட்டிங்கன்னா நல்லா வறுத்துடும். 16 இது வறுத்து கடலைப்பருப்புனால லாஸ்ட்டில் போடுறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சட்னி அரைச்சிட்டு கூட காட்டுறேன். இது வத்தல் அடை தோசைக்கு. இஞ்சி பார்த்தீங்களா, இஞ்சி போட்டுக்கிறேன். வேறு எதுவும் போடலை. இதில் பருப்பு வந்து கொஞ்சம் இந்த இப்போ 150 அரிசி இது பருப்பு போடுறீங்கன்னா இது இவ்வளோ கொண்டு அரிசி போடணும். சும்மா அது பேருக்கு, வேறு எதுவும் போடக்கூடாது இதில். அவ்வளோதான். பாருங்கள், நல்லாயிருக்கும். அடை தோசை சூப்பராக சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியானதும் கூட. இதை உங்களுக்கு அரைச்சி தோசை சுடும்போது காட்டுறேன். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டோம். அடை தோசைக்கு முட்டை காட்டினேன் இல்லையா, அதில் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணலான்னா வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டால் நைஸாக வராது அடை தோசை வந்து. இப்போ நைஸாக வேணும்னா வெங்காயம் போடக்கூடாது. சரியா? அதில் என்னென்ன போட்டேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ கொஞ்சம் சீரகம் மட்டும் இதோட போட்டுக்கோங்க முழுசாக. நல்லா வாசனையாக இருக்கும். பொதுவாகவே நம்ம அடை தோசைக்கு சீரகம் போடுவோம். அதனால் ஜீரகம் மட்டும் இந்த பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூனு இதை மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம அடை தோசை சுட நல்லா வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் வெங்காயம் போட்டிங்கன்னா நைஸாக சுட முடியாது. பிள்ளைங்க வந்து நைஸாக கேட்பாங்க இல்லையா, பெரியவங்க வீட்டில் இல்லை எல்லாருமே கேட்பாங்க நைஸாக வேணும், தோசை நைஸாக வேணும்னு. அதுக்கு வந்து வெங்காயம் போடாமல் இந்த மாதிரி வெறும் பாசிப்பருப்பு தான், வேறு எதுவும் இல்லை. இத்தினி கொஞ்சம் போல் வந்து அரிசி போட்டுக்கணும் லைட்டாக. ஏன்னா நம்ம உடனே சுடுறோம் இல்லையா, எல்லாம் வந்து எந்த பருப்பு போடுறதில்ல, வெறும் பாசிப்பருப்பு. சூப்பராக இருக்கும் அடை. இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், இல்லை வேண்டானாலும் வேண்டாம், ஆப்ஷன் தான். பாருங்கள்,
அடை தோசை ஊற்றுறேன். நல்லா நைஸாக வந்து ஊற்றலாம். இதில் வந்து எப்படி ஊற்றுறம்போது நம்ம இட்லி மாவு எவ்வளோ நைஸாக ஊற்றுறீங்களோ அவ்வளோ நைஸாக இதுவும் வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும் தோசை. ஆமாம், வெறும் பாசிப்பருப்பு தோசை. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்கும், சாஃப்டாக இருக்கும் அடை தோசை. இந்த மாதிரி சுட்டு பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுங்க. நல்லா வேகட்டும். எவ்வளோ நைஸாக ஊற்றணுமோ அவ்வளோ நைஸாக ஊற்றலாம். ஆனால் வெங்காயம் போட்டிங்கன்னா அது நைஸாக வராது, அங்கங்கே திப்பியாக இதாகும். அதனால் வெங்காயம் போடாமல் சுட்டுருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா ஆப்ஷன் தான், வெங்காயம் போட்டுக்கணும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. நல்லா சாஃப்டாக அடை தோசை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக தோசை மொறுன்னு நல்லாயிருக்கும். சத்தம் கேட்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைத்தில் வீட்டில் இருக்கும்போது செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அடை தோசை சுட்டு இதில் கொத்தமல்லி இலை மட்டும் போட்டிருக்கோம், ஜீரகம் போட்டிருக்குறோம், இஞ்சி போட்டிருக்குறோம், பச்சை மிளகா, வத்தல் 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 150 பருப்புக்கு 4 போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா, அதேமாதிரி 4 பூண்டு, பெரிய பூண்டு 4 பூண்டு போட்டிருக்குறோம். இது நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக. உப்பெல்லாம் போட்டு நல்லா. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள். நிலக்கடலை பருப்பு சட்னி. இதுக்கு வந்து அடை தோசை எடுத்துருக்குறோம். வெறும் பாசிப்பருப்பு அடை தோசை. இதுவும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும், கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.